ஹாய் ஆல், ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்சிபி சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்க மட்டும் போகிறதில்ல, நம்ம ஒரு எம்சிபி சர்வரே கிரியேட் பண்ண போகிறோம் வித்தின் 10 minutes. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்சிபி சர்வர்னா என்ன, எம்சிபி சர்வரை எப்படி கிரியேட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்லி எம்சிபி சர்வர்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். என்னுடைய ஏஐ இருக்குங்க, இது ஏன் ஏஐனா என்ன சொல்றேன்னா சாட் ஜிபிடி ஆர் ஜெமினை வாட் எவர் ஏஐ. என்னுடைய ஏஐல நான் ப்ராம்ப்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும், ப்ராம்ப்ட் பண்ணி ஏஐ கொடுக்குற அந்த மெசேஜை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இதுவே நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்றீங்க, இது உங்க அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி உங்க அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணனா எப்படி இருக்கும், அதை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் பேர் தான் எம்சிபி. ஸோ இது எம்சிபி, இது உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன் எம்சிபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் அதுக்கு ஜெமினை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜெமினையை ஓபன் பண்ணி வாட் இஸ் மை லேட்டஸ்ட் மெயில், இப்போ ஜெமினைனால என்னுடைய மெயில ஆக்சஸ் பண்ண முடியுது. இது எப்படி நடந்துச்சு, எம்சிபி சர்வர் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எம்சிபி சர்வரோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் மெசேஜ். ஓகேவா, என்னுடைய ஜிமெயிலை நான் ஓபன் பண்ணி பார்த்தாலும் நீங்க இங்க பார்க்கலாம் என்னுடைய லேட்டஸ்ட் மெசேஜ் பாருங்க. ஹாய், திஸ் இஸ் டெஸ்டிங் இமெயில் ஃபார் எம்சிபி டெமோ. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் எம்சிபி யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எம்சிபி சர்வரை எப்படி கிரியேட் பண்ண போறதுன்றத பார்க்க போறோம். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிபி சர்வர்னா இப்படி அப்படின்றத சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி சொல்லும் போது நமக்கு என்னன்னா பார்த்தாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டெமோ, உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக நான் ஒரு எம்சிபி சர்வர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய லோக்கல்ல நான் எம்சிபி சர்வர்ஸ் நான் வச்சிருக்கேன். எம்சிபி சர்வர்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது வேற ஏதோ டெக்னாலஜி அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கோடிங் தான். அந்த சர்வரே நான் ஓப்பன் பண்றேன். இது சிம்பிளான சர்வர். இந்த சர்வர்ல நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்றேன், நான் இதில் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு அப்படின்னா என்னன்றத புரியும். ஸோ எம்சிபி சர்வர்னா என்னன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அப்ளிகேஷனை ஏஐ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா எம்சிபி காம்போனன்ட்ஸ், இந்த 3 காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று டூல்ஸ், இன்னொன்று ரிசோர்சஸ், ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் ஃபைனல் ரிசோர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன் டூல்ஸ்னா என்ன அப்படின்னு. ஒரு மேஜிக் ஷாப் ஒன்று இருக்கு. ஓகேவா, அந்த மேஜிக் ஷாப்ல ஒரு குட்டி பொண்ணு ஒன்று ஒர்க் பண்றாங்க. குட்டி ஒரு சின்ன குழந்தை ஒருத்தவங்க, ஒரு 8 ஏஜ் இருக்க ஒரு குழந்தை ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. இப்போ அந்த மேஜிக் கடைக்கான அந்த குழந்தை கிட்ட சொல்றான், அந்த குழந்தை கேக்குது, சார் டூல்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அவன் எக்ஸாம்பிள் சொல்றான், நீ ஒரு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த கீழே அரேஞ்ச் கண்ணாப்பிடான் இருக்க இந்த புக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் செல்ஃப்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுடும். அதுக்கு பேர் தான் டூல்ஸ். இப்போ அந்த குழந்தை கேக்குது, ஓகே ரிசோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேக்குது. ரிசோர்ஸ்னா என்னன்னா, இப்போ உனக்கு ஏதோ ஒரு புக்கை படிக்கணும்னு தோணுது, அதுக்கு நீ இந்த ரிசோர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணனா உனக்கு என்ன நடக்கும்னா அந்த புக்குக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே அதுவே வாசிக்கும். அந்த புக்கை ஆக்சஸ் பண்ணி உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் உனக்கு சொல்லும். ஓகேவா, இப்போ தேர்ட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்னா என்னன்னா, நான் ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிட்டீங்க,
இந்த சைடு ஏ இருக்கு, இந்த சைடு உங்க அப்ளிகேஷன் இருக்கு. நான் இப்போ ஏ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் மீ த ஃபார்ம்ஸ் ஃபார் சப்மிட் மை லீவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, ப்ராம்ப்ட் பண்றீங்க. இப்போ ஏ என்ன பண்ணுனா, ஏ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராம்ப்ட்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லீவ் அப்ளை பண்ண போறேன், எனக்கு என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ யூசர் கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, நீங்க டெம்ப்ளேட் வச்சிருப்பீங்க. அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணுன்னா ஏ ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு அந்த யூசருக்கு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லியிருக்கேன். பட் அந்த டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராம்ப்ட்ஸையும் கொஞ்சம் டெக்னிக்கலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டூல்ஸ் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன்னா, செகண்ட் ப்ராம்ப்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, தேர்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசோர்ஸோட வேலை என்னன்னா, டேட்டா பேஸை ரீட் பண்ற வேலை, ஃபைலை ரீட் பண்ற வேலை, ஏபிஐஸ் எல்லாம் ரீட் பண்ற வேலை. இந்த வேலையை எல்லாத்தையும் யாரு பார்ப்பாங்க? ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ப்ராம்ப்ட்ஸ்னா என்னன்னா ப்ரீ டெம்பிள்ட், அதாவது டெம்ப்ளேட். நான் சொல்லியிருந்தேன், நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். உங்க அப்ளிகேஷனை நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க அப்ளிகேஷன்ல ஒரு லீவ் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. அதுக்கான ஃபார்மெட்டை இந்த ஏஐ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அதை நீங்க இந்த ப்ராம்ப்ட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல போடணும். அண்ட் டூல்ஸ் சொன்னது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன், பட்டன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் நடக்கும், அதாவது ஃபங்க்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட்டிங் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏஐ கூட கனெக்ட் பண்ணணும். ஏஐக்கு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, குவென் மாடல் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த குவென் மாடலை நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, ஒலாமாவில இருந்து எடுத்தேன். நான் லாமா வெப்சைட் நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். ஒலாமா. இந்த ஒலாமாவை நீங்க என்ன பண்ணலாம்னா, மாடல் சர்ச் பண்ணும் போது இந்த இடத்துல நீங்க குவென் மாடல் நீங்க இங்க ஆல்ரெடி இருக்கு பாருங்க. இந்த குவென்னை கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணிருக்கிறது 1 பில்லியன் பேராமீட்டர் மாடல். ஆனா நீங்க உங்களுடைய ஹார்ட்வேர் உங்களுடைய ரேம் 8 GB or 16 GB இருந்துச்சுன்னா 1 பில்லியன் மாடல் to 3 பில்லியன் மாடல் இஸ் ஓகே. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணா, இதை கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி உங்களுடைய லோக்கல்ல நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ட், அதாவது இந்த போர்ட்ல உங்களுக்கு இந்த மாடல் ரன் ஆகும். பாருங்க, ஒலாமா இஸ் ரன்னிங். ஸோ நான் யூஸ் பண்ற மாடல் குவென் மாடல். ஸோ இதுதான் LLM ஏஐ. இந்த ஏஐக்கு நான் என்ன பண்றேன்னா, என்னோட MCP சர்வரான இந்த என் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். இந்த என் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா நீங்க பார்க்கலாம் என்னோட சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த கோட் இருக்குல்ல, இதுதாங்க என்னுடைய MCP சர்வர் கோட். ஓகேவா? இதுதான் MCP. நீங்க வேற என்னமோ டெக்னாலஜி அப்படிலாம் நினைக்காதீங்க. சிம்பிள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் MCP. இதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஃபைல்குள்ள விஜய், கமல், அஜித், தோனின்னு எல்லாம் இருக்காங்க. அதை என்னுடைய ஏஐ ஆக்சஸ் பண்ணதா இல்லையான்றத பார்க்கலாம். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஜெமினை வச்சு ஆக்சஸ் பண்ணோம். இப்ப பாருங்க, லிஸ்ட் அவுட் மை ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கிளிக் பண்ணனா இங்க பார்க்கலாம், ஹலோ ஃப்ரம் greeting.txt. இதை நீங்க டேட்டா பேஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இவனோட டெக்ஸ்ட் ஃபைலை ஏஐ வச்சு ஆக்சஸ் பண்றான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது ஒரு டேட்டா பேஸ் ஆர் உங்க இதுல இருக்க ஃபைல் எல்லா இதுமே. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் நேம் விஜய், கமல், அஜித், டோனின்னு சூப்பரா நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இதுல நான் சொல்லியிருந்தேன் டூல், ரிசோர்ஸ், இந்த ப்ராம்ப்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நான் டூல்னு நான் சர்ச் பண்ணனா, ஸோ என்னுடைய அப்ளிகேஷன்ல இருக்க எல்லா டூல்ஸுமே இருக்கு. என்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எக்கோன் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால இங்க இருந்து இந்த லோக்கல்ல இருந்து என்னால ரிசோர்ஸ் மாடல் என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் யூஸ் பண்ற மாடல் 1 பில்லியன் பேராமீட்டர் மாடல், அதனால என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அவ்வளவுதான்.
இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் என்னுடைய வீடியோ இதில் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இதில் நிறைய டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லிங்க்டின் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இவ்வளோதாங்க எம்சிபி சர்வர், எம்சிபி கான்செப்ட், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் வேற எந்த இதுவுமே பார்க்க வேணாம். அண்ட் ஆல்சோ நான் டாக்குமெண்ட்டும் நான் இங்கே சூப்பராக உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எம்சிபி சர்வர்னா என்ன, அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டாக்குமெண்ட்டும் இதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு எம்சிபி சர்வர்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்கணும், நம்மளுடைய அப்ளிகேஷனை ஏஐ வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவுகிற ஒரு டூல் தான் எம்சிபி சர்வர். ஓகேவா? எம்சிபி ஃப்ரேம் ஒர்க். அந்த எம்சிபி ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன, நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. டூல்ஸ், ரிசோர்ஸ், ப்ராம்ப்ட்ஸ். இன்னும் 2 இருக்குது, அது கொஞ்சம் அட்வான்ஸு. பட் இது தெரிஞ்சாலே போதும். அண்ட் அப்கமிங் வீடியோவில் இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா என்ன, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாபா, வில் see you another day.